ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர், தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் முன்னோடிகளில் ஒருவர், அன்புக்குரிய தம்பி சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே, இக்கூட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராக திறம்பட செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் அருந்தவராஜா அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றிய எனது மதிப்புக்கும் அன்பிற்கும் என்றுமுரிய அண்ணன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் சித்தார்த்தன் அவர்களே, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவரும் வடமாகாண சபையின் அமைச்சரவை உறுப்பினராக கடமையாற்றியவருமான தம்பி ஐங்கரநேசன் அவர்களே, ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் தம்பி வேந்தன் அவர்களே, இங்கே எனக்கு முன்னாலே சிறிது நேரம் உரையாற்றினாலும் ஆழமான கருத்துக்களை வழக்கம் போலவே தனது அமைதியான பாணியிலே சொல்லிவிட்டு சென்றிருக்கிற அந்த நாள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மாணவர் அமைப்பின் தலைவரும் நீண்டகால அரசாங்க நிர்வாக அதிகாரியும் இப்பொழுது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் முன்னணி பிரமுகர்களில் ஒருவராக இருப்பவருமான நண்பர் செல்வின் அவர்களே, தனது உடல்நிலையையும் பொருட்படுத்தாமல் எங்களுடைய அழைப்பை ஏற்று திருகோணமலையில் இருந்து இங்கே வந்து உரையாற்றிய அன்புக்குரிய சகோதரர், தமிழரசு கட்சியின் நீண்ட நாள் விசுவாசி, இலட்சியவாதி சகோதரர் ஜேசுதாசன் அவர்களே, தமிழ் தேசிய அரசியல் அரங்கிலே இளம் நட்சத்திரங்களாக எழுந்திருக்கின்ற தம்பிகள் நிரோஷ், கஜதீபன் மற்றும் எனக்கு முன்னாலே ஆக்ரோஷமான உரையொன்றை நிகழ்த்தி இந்த அரங்கத்தையே அதிர வைத்த தம்பி யாழ்ப்பாண முன்னாள் மேயர் மணிவண்ணன் அவர்களே, இவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற முன்னாள் போராளிகளே, எங்கள் உடன்பிறப்புகளே, தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தின் மீது ஈர்ப்பும் பற்றுறுதியும் கொண்டு இங்கே சமூகம் அளித்திருக்கிற சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, பெரியோர்களே மற்றும் மின்னியல் ஊடகங்கள் ஊடாக இப்பொழுது என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருக்கிற தமிழ் உடன்பிறப்புகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கம். இந்த கூட்டத்தின் இறுதி பேச்சாளராக அதிக நேரம் உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளாமல் ஒரு சில கருத்துக்களை மாத்திரம் சொல்வது பொருத்தமானது என்று நான் நினைக்கின்றேன். முள்ளிவாய்க்காலோடு எல்லாம் முடிந்துவிட்டது. தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தின் கதையே முடிந்துவிட்டது என்று சிங்கள பேரினவாதிகள் சமீப காலம் வரையிலே சிந்தனையிலே மூழ்கி இருந்தது எங்களுக்கு நன்றாக தெரியும். சில நாட்களுக்கு முன்பு வரையில் கூட அவர்கள் மூழ்கி இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது எங்களுடைய தமிழ் மண்ணிலிருந்து தமிழ் தேசிய விடுதலையை முன்னிறுத்தி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளராக தமிழ் ஈழத்தின் கிழக்கு மண்ணிலிருந்து முன்னாள் மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ் தேசிய அபிலாஷைகளோடு தனது வாழ்வின் பெரும் பகுதியை உறுதியோடு கழித்த அல்லது தனது நடவடிக்கைகள் ஊடாக தனது வாழ்விலே நடந்து வந்த தம்பி அரியநேத்திரன் அவர்கள் இங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டு இப்பொழுது அவருக்கான ஆதரவு அலை தமிழ் ஈழம் முழுவதிலும் மேற்கே மன்னாரில் இருந்து கிழக்கே பொத்துவில் வரையிலே பறந்து விரிந்து கிடக்கிற எங்கள் செந்தமிழ் ஈழத்தின் மூளை முடுக்குகள் அனைத்திலும் ஓர் எழுச்சியாக
மக்கள் சிந்தனையை ஆக்கிரமித்திருக்கிற நிலையிலே சிங்கள பேரினவாதம் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கிறது. அவர்கள் நினைப்பது போல அல்லது தாங்கள் நினைப்பது போல தமிழ் தேசியவாதத்தையும் தமிழ் தேசிய அபிலாஷைகளையும் முற்று முழுதாக புதைத்துவிட முடியாது என்பதை அவர்கள் உணரத் தொடங்கி இருக்கிறார்கள். அதனுடைய பிரதிபலிப்பு தான் அவர்கள் இங்கே அடிக்கடி வருவதும் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்து கொண்டு தேர்தல் களத்திலே சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கி இருக்கிற ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஏனைய எல்லா வேட்பாளர்களுக்கும் மேலாக இப்பொழுது எங்களுக்கு தெம்பூட்டுகிற மாதிரி தன்னுடைய வழக்கமான பாணியிலே அரசியல் வாக்குறுதிகளை குறிப்பாக எங்கள் உணர்வுகளுக்கு ஒத்தடம் கொடுப்பது போல அள்ளி வீச தொடங்கி இருப்பதும் திட்ட தெளிவாக புலப்படுத்தியிருக்கிறது. அவருக்கு போட்டியாக எதிரணியில் நின்று கொண்டிருக்கிற சஜித் பிரேமதாஸ் அவர்களும் தனது பங்குக்கு எங்கள் பிரச்சனையை பற்றி பேச தொடங்கி இருக்கிறார். மூன்றாவது மனிதர் மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் நாமல் ராஜபக்ஷவை பற்றி நான் அதிகம் பேச வேண்டியதில்லை. ஆனால் இன்னொருவர் இருக்கிறார், ஜனதா விமுக்தி பெறவரும் வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்க. அவர் தொடர்ந்து தனது வழக்கமான பாணியிலே எங்கள் தேசிய உணர்வுகளை தொடர்ந்து கையாண்டு கொண்டிருக்கிறார். இங்கே நாங்கள் அவதானிக்க வேண்டியது அல்லது கவனத்தில் எடுக்க வேண்டியது இந்த ரெண்டு வேட்பாளர்கள் இன்றைக்கு கொண்டிருக்கிற அணுகுமுறை. ஒன்று, ஒரு காலத்திலே தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தை உடைத்தறிவதற்காக எங்கள் விடுதலை போராட்ட இயக்கத்தின் முன்னணி தளபதிகளில் ஒருவரை வஞ்சகமாக வலை வீசி பிரித்தெடுத்து அதனூடாக அந்த இயக்கத்திற்கு கணிசமான பாதிப்பை கொடுத்து எங்கள் தேசிய விடுதலை போராட்டத்தின் வழியிலே ஒரு பாரிய தடைக்கல்லை பாறாங்கல்லை கொண்டு வந்து போட்ட ரணில் விக்ரமசிங்க அவர் கடந்த காலத்தை நாங்கள் மறந்துவிட்டோம் என்பது போல தமிழ் மக்கள் மத்தியிலே தான் இனவாதமற்றவர், ஒரு சமாதான புறா, அஜாத சத்ரு, தமிழ் மக்களின் நண்பர் என்ற துணியிலே சமீப சில நாட்களாக பேசிக்கொண்டிருக்கிறார். அரசியல் கைதிகளை கூட பாராளுமன்றத்தின் ஊடாக சில ஏற்பாடுகளை கொண்டு வந்து விடுவிப்பது பற்றி நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறியிருக்கிறார். அவர் அரசியல் கைதிகள் என்று கூறியிருப்பது தமிழீழ விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு இப்பொழுதும் சிறையிலே இருந்து கொண்டிருக்கிற எங்களுடைய சில உடன்பிறப்புகளும் அவர்களுக்கு ஒத்தாசையாக செயற்பட்ட காரணத்தினாலே சிறைவாசம் விதிக்கப்பட்டு மேன்முறையீடு செய்து அந்த வழக்குகளின் தீர்ப்பை எதிர்பார்த்திருக்கிற மேலும் சில தமிழ் உடன்பிறப்புகளை பற்றியும் இதே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சில வாரங்களுக்கு முன்னர் தேர்தல் மேடையொன்றிலே உரையாற்றிய பொழுது அவர் சொன்ன ஒரு விடயம் மிக முக்கியமானது. இந்த நாட்டிலே காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்று எவரும் கிடையாது என்று ஒரு பச்சை பொய்யை இந்த நாட்டின் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிற பொறுப்புள்ள பதவியிலே அமர்ந்திருக்கிற இந்த நாட்டின் மிக உயர்ந்த பதவியிலே அமர்ந்திருக்கிற ரணில் விக்ரமசிங்க சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இதே மனிதர் இப்பொழுது அதையும் இதையும் சொல்கிறார். அவருக்கு ஆதரவாக சமீப காலம் வரையிலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆதரவாளர்களாக மஹிந்த ராஜபக்ஷவின் காலிலும் வாலிலும் தொங்கிக் கொண்டிருந்தவர்கள் தமிழ் அரசியல்வாதிகள், ஒன்றல்ல ரெண்டல்ல பல பேர் இன்றைக்கு அவரோடு இணைந்து நின்று இந்த நாட்டுக்கு ஒரு எதிர்காலம் வேண்டுமென்றால் கியூ வரிசை என்று கூறப்படுகிற இந்த வரிசைகள் இல்லாமல் போக வேண்டுமென்றால் மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடி வரக்கூடாது என்றால் ரணில் விக்ரமசிங்க வர வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். இவர்கள் ஒரு விடயத்தை நாங்கள் மறந்துவிட்டோம் என்று நினைக்கிறார். இந்த நாட்டிலே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதற்கு காரணம் இந்த நாடு பேங்க்ரப்சி என்று சொல்வார்களே ஆங்கிலத்தில், வங்குரோத்தாக போனது.
இந்த நாடு திடீரென்று வங்குரோத்தாக போகவில்லை. நீண்ட பல வருடங்களாக தொடர்ந்து நிகழ்ந்த தமிழ் இனத்திற்கு எதிரான ஸ்ரீலங்கா அரசின் கொடுமையான வன்முறை அடக்குமுறையின் மொத்த முழு வடிவமாக முன்னெடுக்கப்பட்ட போரின் விளைவாகத்தான் இந்த நாடு வங்குரோத்தாக போனது. அப்படி இந்த நாடு வங்குரோத்தாக போனதிலே ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பங்குண்டு. ஜேஆர் ஜெயவர்தன அரசாங்கத்திலே 77ஆம் ஆண்டிலிருந்து 87 வரையிலே இடம்பெற்றிருந்தவர் ரணில் விக்ரமசிங்க. பின்னர் இதே சஜித் பிரேமதாசவின் தந்தை ரணசிங்க பிரேமதாச ஜனாதிபதியாக இருந்த பொழுது அவரின் அரசாங்கத்திலே சபை முதல்வராக, பின்னர் அவர் படுகொலை செய்யப்பட்ட பிறகு டிபி விஜயதுங்க ஜனாதிபதியாக வந்த பொழுது பிரதமராக எல்லாம் 17 வருஷ காலம் ஆட்சி பொறுப்பிலே மிக உயர்ந்த பொறுப்பிலே இருந்தவர் ரணில் விக்ரமசிங்க. இந்த நாடு வங்குரோத்தாக போனதில் அவருக்கும் பங்கிருக்கிறது. அதை யாரும் மறுத்துரைக்க முடியாது, அது வெளிப்படையான உண்மை. அதை போலத்தான் நண்பர்களே அனுரகுமார திசநாயக் இந்த யுத்தத்தை முன்னெடுப்பதிலே ஜனதா விமுக்தி பெரமுன ஒன்றல்ல ரெண்டல்ல பல வருடங்கள் ஸ்ரீலங்கா ராணுவத்திற்கு ஆட்களை சேர்த்து கொடுப்பதிலும் பயிற்சி கொடுப்பதிலும் முன்னென்றது என்பதை அவர்களாலே மறுத்துரைக்க முடியாது. அவர்கள் தாங்களே யுத்தத்தை நடாத்துவது போலத்தான் ஒரு அரசியல் கட்சியாக இருந்து கொண்டு வெட்கமின்றி மனித உரிமைகள் மிதித்து துவைக்கப்பட்ட அந்த போரிலே போருக்கு துணையாக ஸ்ரீலங்கா அரசுக்கு துணையாக செயற்பட்டார்கள் என்பது வரலாறு. சஜித் பிரேமதாசவும் அப்படித்தான். அவரும் ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால ஸ்ரீசேன அரசின் பதவி காலத்திலே நல்லாட்சி அரசு என்று கூறிக்கொண்டு அவர்கள் தமிழ் மக்கள் தொடர்பிலே எடுத்த பாரபட்சமான நடவடிக்கைகளுக்கெல்லாம் துணை போனவர் மந்திரியாக அவர் இருந்தார். அந்த காலத்தில் அவர் மந்திரியாக இருந்த பொழுது பல கோடி ரூபாய்களை விழுங்கக்கூடிய விதத்திலே சிங்களவர்களும் பௌத்தர்களும் சிங்கள பௌத்தர்களோ இல்லாத வடகிழக்கு பிரதேசத்தில் உள்ள எங்கள் மண்ணில் உள்ள பல்வேறு கிராமங்கள் உட்பட 1000 விகாரைகள் இங்கே எங்கள் மண்ணிலே அமைக்கப்பட வேண்டும் என்கிற அற்புதமான இனவாத திட்டத்தை முன்னெடுத்தவர். ஒரு விகாரை கட்டுவது என்பது சாதாரண விடயம் அல்ல. 1000 விகாரை அவர் ஆரம்பித்து வைத்த அந்த பௌத்த சிங்கள பேரினவாத திட்டம்தான் வெடுக்கினாரி மலையிலே எங்களுக்கு மிக பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. முல்லைத்தீவிலே குருந்தூர் மலையிலே அது பௌத்த சிங்கள பேரினவாத பேரலையாக எங்களை எதிர்கொண்டிருக்கிறது. தையிட்டியிலே இருக்கிறது. நாவற்குழியிலும் அது முன்னெடுக்கப்பட்டு இன்றைக்கு எங்கள் மத்தியிலே தீவிரமான ஒரு நிலையான இடத்தை பெற்று நிமிர்ந்திருக்கிறது. ஆகவே இந்த 3 பேர்களுக்கும் இடையிலே அடிப்படையிலே வேறுபாடு இருக்க முடியாது. இருந்தும் அவர்கள் போட்டி போடுகிறார்கள். அது அதிகாரத்துக்கான போட்டி, இந்த நாட்டின் ஆட்சி பீடத்தை பிடிப்பதற்கான போட்டி. அந்த போட்டியிலே தமிழ் தேசிய அபிலாஷைகளை முன்னெடுத்து நிற்கிற நாங்கள், போரின் வடுக்களை சுமந்து நிற்கிற எங்களுடைய இனம், வாழ்விலே மறக்க முடியாத கசப்பான கொடுமையான நினைவுகளை எல்லாம் இந்த போரிலே நிகழ்ந்த மனித உரிமை மீறல்கள் தொடர்பிலே எங்கள் இதயங்களை தாங்கி நிற்கிற எங்கள் மக்கள் இந்த போட்டியிலே கலந்து கொள்ள முடியாது. இது அவர்களுக்கிடையில் உள்ள அதிகார போட்டி. அதை அவர்கள் நடாத்தி கொள்ளட்டும். ஆனால் நாங்கள் அடக்கி ஒடுக்கப்படுகிற தமிழினம் இந்த நாட்டிலே தொடர்ந்து நீதி மறுக்கப்பட்ட நிலையிலே தளராமல் துவண்டு விடாமல் தேசிய அபிலாஷைகளை முன்னிறுத்தி இருக்கிற தமிழினத்திற்கு இந்த போட்டியிலே இடம் இருக்க முடியாது. இது அவர்களுக்குரிய போட்டி. அப்படியானால் எங்களுடைய நிலை என்ன? ஒதுங்கி நிற்பதா, பகிஷ்கரிப்பதா, அல்லது இந்த போட்டியை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி எமது தேசிய அபிலாஷைகளை முன்னிறுத்துகிற அந்த நிலைப்பாட்டை எடுப்பதா?
இதுதான் எங்களுக்கு முன்னால் இந்த தேர்தல் தொடர்பிலே பிரச்சனை எழுந்த பொழுது, இந்த தேர்தல் தொடர்பிலே பிரஸ்தாபிக்கப்பட்ட பொழுது எழுந்து நின்ற சிந்தனை. அந்த சிந்தனையை நாங்கள் செயலுருவம் கொடுத்துத்தான் ஆழமான கருத்துருவாக்கத்துக்கு பிறகு, கலந்துரையாடல்களுக்கு பிறகு ஒரு தமிழ் பொது வேட்பாளரை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழினத்தின் சார்பிலே நீதி கோரி, இப்பொழுதும் கூட உலகத்திற்கு தெரியும் இங்கே இழைக்கப்பட்ட மனித உரிமை மீறல்களுக்கு நாங்கள் கோரி நிற்கிற சர்வதேச விசாரணை மறுக்கப்படுகிறது. காணாமல் ஆக்கப்பட்ட எங்கள் ஆயிரக்கணக்கான உறவுகள் தொடர்பிலே தகவல்கள் மறுக்கப்படுகின்றன. காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விவகாரத்தையே புதைகுலுக்கி அனுப்புகிற முயற்சிகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. எங்களுடைய நிலம் ஆக்கிரமிக்கப்படுகிறது. எங்களுடைய ஆலயங்கள் ஆக்கிரமிப்புக்கு ஆளாகி இருக்கின்றன. ஒரு இராணுவ கெடுபிடி நிலைமைதான் எங்கள் பிரதேசத்திலே தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. யுத்தம் முடிந்த பொழுது, அப்பொழுது நானும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே இருந்தேன். யுத்தம் முடிந்து ஒரு மாதம் முடிவதற்குள்ளேயே பாராளுமன்றத்தில் உரையாற்றுகிற பொழுது, இந்த பெரிய இராணுவம் இந்த நாட்டுக்கு தேவையில்லை, இந்த இராணுவத்தை வெட்டி குறையுங்கள் எண்ணிக்கை, இராணுவத்தில் உள்ளவர்களுக்கு சலுகைகளை கொடுத்து, அவர்கள் சுதந்திரமாக தொழில் செய்கிற வாய்ப்புகளை கொடுத்து, இந்த சின்னஞ்சிறிய நாட்டிற்கு பெரும் பொருளாதார சுமையை ஏற்படுத்துகிற இந்த இராணுவத்தின் எண்ணிக்கையை குறையுங்கள் என்று நான் அப்பொழுது பேசினேன். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது? ஒரு மாபெரும் இராணுவம் மக்களுடைய ஜனத்தொகையின் விகிதாசாரத்திற்கு ஏற்ப இல்லாமல் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த சனத்தொகையில் கிட்டத்தட்ட 1% மேலாக 2.25 லட்சம் பேர்களை உள்ளடக்கி இருக்கிற இராணுவம் இந்த நாட்டிலே இருக்கிறது. அதிலும் சுமார் 1.25 லட்சம் இராணுவ வீரர்கள் எங்கள் மண்ணிலே நிலை கொண்டிருக்கிறார்கள். யுத்தம் நடக்கிறதா இங்கே? ஆயுத கிளர்ச்சி ஏதும் நடக்கிறதா இங்கே? எதற்காக இந்த இராணுவம் இன்றைக்கு எங்கள் மண்ணிலே நிலை கொண்டிருக்கிறது? முல்லைத்தீவிலே 6 தமிழர்களுக்கு ஒருவர் என்ற வீதத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்திலே இராணுவம் நிலை கொண்டிருக்கிறது. இந்த சஜித் பிரேமதாச கொண்டு வந்த திட்டத்தின் கீழ் யுத்தம் முடிந்த 15 வருடங்களிலே முல்லைத்தீவு மாவட்டத்தில் 26 விகாரைகள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த விகாரைகளுக்கு மொத்தமாக 3887 ஏக்கர் நிலம், காட்டு நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நிலம் குச்சவெளி பிரதேச செயலர் பிரிவிலே 26 விகாரை. அங்கே பௌத்தர்கள் இல்லை, சிங்கள இராணுவத்தினரை தவிர, சிங்களவர்கள் இல்லை, இராணுவத்தினரை தவிர 26 விகாரை. அமெரிக்காவின் ஆக்லண்ட் மாநிலத்தில் இருந்து செயல்படுகிற ஒரு ஆய்வு நிறுவனம் சமீபத்திலே ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டது. வடக்கு கிழக்கிலே இராணுவ அடக்குமுறை தொடர்கிறது, மத உரிமைகள் மறுக்கப்படுகின்றன, தமிழ் மக்களுடைய காணிகளை கபலீகரம் செய்கிற நில ஆக்கிரமிப்பு போர்க்காலத்தில் நடந்ததை போல தொடர்கிறது. பாரபட்சமற்ற அறிக்கை. இதுதான் இன்றைக்கு நிலைமை, இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. இருந்தும் எங்கள் மத்தியில் உள்ள தட்டி தவறி தமிழர்களாக பிறந்தவர்கள் அல்லது தமிழர்களாக பிறந்து எங்கள் உரிமைகளை விலை பேசிக் கொண்டிருக்கிற எத்தர்கள் கூட்டம் ஒன்றில் சஜித்தோடு நிற்கிறது அல்லது ரணிலோடு நிற்கிறது. மஹிந்தவோடு நின்றவர்கள் யாரையும் இப்பொழுது மஹிந்தவின் மகனுக்கு பக்கத்தில் காணவில்லை. செத்த மாட்டில் இருந்து உண்ணி கலருவது என்றது தமிழிலே ஒரு பழமொழி உண்டு. நாமல் ராஜபக்சவின் வெற்றி வாய்ப்பில்லை. ராஜபக்சக்கள் எவரும் சமீப எதிர்காலத்திலே ஆட்சிக்கு வர முடியாது. இதை தெரிந்து கொண்டவர்களாக அவர்கள் ரணில் பக்கம் தாவி இருக்கிறார்கள். இதே ரணில் விக்ரமசிங்க சந்திரிகா பண்டாரநாயகவை எதிர்த்து போட்டியிட்ட பொழுது 94 இவர்கள் சந்திரிகாவோடு இருந்தார்கள். அப்பொழுது ரணிலின் திறமைகள் இவர்களுக்கு தெரியவில்லையா? 99ஆம் ஆண்டு
மன்னிக்க வேண்டும், 94 அவர் போட்டியிட்ட பொழுது இல்லை, 99 போட்டியிட்ட பொழுது சந்திரிகாவுக்கு எதிராக ரணில் விக்ரமசிங்க போட்டியிட்ட பொழுது இவர்கள் சந்திரிகாவோடு இருந்தார்கள். அப்பொழுது ரணில் விக்ரமசிங்கவின் இந்த திறமைகள், ஆட்சி திறமைகள், பொருளாதாரத்தை கையாளுவதில் வல்லவர் என்று இவர்கள் கூறுகிற அந்த கற்பனை திறமைகள் எதுவும் இவருடைய கண்ணிலே படவில்லையா? அல்லது 2005 மஹிந்த ராஜபக்சவோடு மீண்டும் ரணில் விக்ரமசிங்க போட்டியிட்ட பொழுது இவர்கள் பலர் மஹிந்த ராஜபக்சவோடு நின்றார்களே, அப்பொழுது தெரியவில்லையா? புதிதாக கண்டுபிடிப்பது போல நண்பர் டக்ளஸ் தேவானந்தா கதை விடுகிறார். அவரை போலவே வேறு சிலர் கதை விடுகிறார்கள். புதிதாக ஜனநாயக அரசியலுக்கு வந்த பிள்ளையார் சந்திரகுமார் அவரை போலவே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே வெற்றி பெற்று பின்னர் இதே ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக மஹிந்த ராஜபக்ஷ பக்கம் தாவி இப்பொழுது மஹிந்த ராஜபக்ஷவிடம் இருந்து ரணில் பக்கம் வந்திருக்கிற பியானேந்திரன், இங்கே தம்பி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பிலே வெற்றியீட்டிய தம்பி அங்கஜன் ராமநாத், இவர்கள் எல்லோரும் இன்றைக்கு தங்கள் சொந்த சுயநலத்திற்காக, மறந்து விடாதீர்கள், தங்களுடைய சொந்த அபிவிருத்திக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். அரசியலிலே இவர்களுக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, வேறு எந்த கோதாரியும் கிடையாது. அவர்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள், தங்களுடைய நலன். அரசியலிலே அதிகார பலத்தோடு இருக்க வேண்டும், பாராளுமன்ற பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்கு, மக்களை ஏமாற்றி செயல்படும் விதத்திலே அதையும் இதையும் கொடுப்பதற்கு, சலுகைகளை வழங்கி வாக்குகளை பிடுங்குவதற்கு அவர்களுக்கு அதிகார பலம் வேண்டும். இதுதான் அவர்களுடைய அரசியல். இந்த பக்கத்திலே சஜித் பிரேமதாச பக்கத்திலே பார்த்தால் வடகிழக்கிலே இன்றைக்கு தமிழரசு கட்சியினுடைய ஒரு பிரிவு, சுமந்திரன், சாணக்கியன், சிவஞானம், சத்தியலிங்கம், குலநாயகம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இந்த நபர்கள் இன்றைக்கு எந்தவித கூச்ச நாச்சமும் இன்றி ரணில் மன்னிக்கவும் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்கி இருக்கிறார். இந்த மேடையில் 24 மணித்தியாலங்களுக்கு முன்னர் ஒற்றை ஆட்சியை முன்னெடுத்து நிற்கிற ஏகிய ராஜ்ய என்று சிங்களத்திலும் தமிழில் ஒற்றை ஆட்சி என்று சொல்லப்படுகிற எந்த ஆட்சி முறை இந்த இலங்கை தீவிலே இதற்கு சுதந்திரம் கொடுத்து வெள்ளையர்கள் வெளியேறி போன 48ஆம் ஆண்டிலிருந்து எங்கள் மீதான திட்டமிட்ட இனரீதியான அடக்குமுறையை அடுத்து வந்த சிங்கள அரசாங்கங்கள் ஏவி விடுவதற்கு அடிப்படையை அமைத்து கொடுத்ததோ அந்த ஒற்றையாட்சி முறையின் கீழ் 13வது திருத்தத்தின் அடிப்படையில் தீர்வொன்றை முன்மொழிந்திருக்கிற சஜித் பிரேமதாஸ் அவர்கள்தான் இந்த வேட்பாளர்களுக்கிடையிலே ஒப்பீட்டு அளவிலே, மறந்து விடாதீர்கள், ஒப்பீட்டு அளவிலே ஆதரிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று வெட்கமின்றி பேசுகிறார். சுமந்திரன் யார் என்பதை தமிழ் மக்கள் அறிவார்கள். ஏதாவது அவரை பற்றி மேலதிகமாக தெரிய வேண்டியிருந்தால் எங்கள் மேடைகளிலே மிக விபரமாக எங்கள் பேச்சாளர்கள் சொல்லியிருக்கிறார். சுமந்திரன் தமிழினத்தின் சாபக்கேடு, சாணக்கியன் தமிழினத்தின் அவமான சின்னம். இவர்களோடு சேர்ந்தவர்கள் அதற்கும் இதற்கும் அவர்களுக்கு பின்னாலே தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மதிப்புக்கு மிகுந்த, அறிவு மிகுந்த, முதுமை நிறைந்த நண்பர் சிவஞானம் உட்பட இவர்களுக்கு இன்றைக்கு நண்பர்களே அனைத்தும் மறந்து போய்விட்டது. ஒன்றை தவிர அவர்களுக்கு அரசியலிலே அதிகாரம் வேண்டும், பதவி வேண்டும். நன்றாக குறித்து கொள்ளுங்கள், தட்டி தவறி அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினால் சஜித் பிரேமதாச வெற்றி பெறுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். யார் வெற்றி பெற்றாலும் எங்களுக்கு ஒன்றுதான், அவர்கள் எல்லாமே எங்களுக்கு ஒன்றுதான், ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். ஆனால் ஒரு விவாதத்திற்காக சஜித் பிரேமதாச வெற்றி ஈட்டினால் நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், உடனடியாக இல்லாவிட்டாலும் ஒரு சில மாதங்களுக்கு பிறகு சுமந்திரன் நிச்சயமாக மந்திரி சபையில் இடம் பிடிப்பார். மந்திரி சபையிலே இடம் பிடிப்பது மக்களினுடைய எதிர்ப்பை ஒரு பேரலையாக மாற்றும் என்று தெரிந்தால்
மந்திரி அந்தஸ்துக்கு இணையாக ஒரு பதவி உருவாக்கப்பட்டு மந்திரியை விட மந்திரி ஒருவருக்கு இருக்கிற அதிகாரங்களை விட கூடிய அதிகாரங்களை வழங்கக்கூடியதாக அந்த பதவியை சுமந்திரன் சஜித் பிரேமதாசவிடமிருந்து பெற்றுக்கொள்வார். சோழியன் குடும்பி சும்மா ஆடாது என்று சொல்வார்கள். இன்றைக்கு சுமந்திரன் மேடைகளிலே துள்ளி குதிக்கிறார். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு பையன்கள் துள்ளி குதிப்பது போல அவர் தன்னுடைய நாங்கள் எல்லோரும் தெரிந்த அவருடைய இயல்புக்கு மாறாக துள்ளி குதிக்கிறார். தம்பி அரியநேத்திரனை தோற்கடித்தே தீருவேன் என்று இன்றைக்கல்ல நண்பர்களே, அவரை நாங்கள் வேட்பாளராக அறிவிப்பதற்கு முன்னரே தமிழ் பொது வேட்பாளர் விடயம் என்கிற விடயம் கருத்துருவாக்கம் பெற்றுக்கொண்ட பொழுது அதற்கு எதிராக செயல்படுவதற்கு ஏதுவாக யாழ்ப்பாணத்திலே தந்தை செல்வா நினைவரங்கத்திலே ஒரு கருத்தாடலுக்கு அழைப்பு விடுத்து எங்கள் அணியில் இருந்தும் சிலரை அவர் அழைத்திருந்தார். எங்களுடைய நல்ல நண்பர்கள் சுமந்திரனுடைய அழைப்பை நிராகரித்திருந்தார். ஆனால் வழக்கம் போலவே என்னுடைய கெட்ட சுபாவம் சுமந்திரனுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்று எனக்கு சொன்னது. நான் போனேன், சுமந்திரனை சந்தித்தேன். அந்த மேடையிலே என்ன நடந்தது என்பதை இப்பொழுதும் கூட நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். சுமந்திரன் தன்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. அவர் நினைத்தது ஒன்று, நடந்தது வேறொன்று. அந்த நிகழ்ச்சியை மின்னியல் ஊடகங்கள் ஊடாக பார்த்த சுமார் 10 லட்சம் தமிழர்கள், புலம்பெயர் உடன்பிறப்புகள் உட்பட அங்கே என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு நண்பர்களே, பல வாரங்கள் அவர் சும்மா இருந்தார், துளி குதிக்காமல் இருந்தார். பிறகு நாங்கள் வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம் என்பது உறுதியானவுடன் மீண்டும் பொது வேட்பாளரை தோற்கடித்தே தீருவேன் என்று அவர் களத்தில் மீண்டும் இறங்கினார். நான் கேட்க விரும்புகிறேன், இந்த தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பிலே எதற்காக சுமந்திரன் இப்படி தன்னுடைய நிதானத்தை இழந்து வெறி பிடித்த ஒரு மனிதராக, அல்லது தமிழிலே சொல்வார்களே கலை வரும் என்று சொல்வார்களே, யாராவது ஒரு பெண்மணிக்கு கலை வந்தால் அவர் தலைமயிரை பித்துக்கொண்டு தலைமுடியை அவிழ்த்து விட்டுக்கொண்டு மிக மோசமாக நடந்து கொள்வதை போல சுமந்திரன் பொதுவெளியிலே நடந்து கொண்டிருக்கிறார். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், மதியாபரணம் ஏப்ரஹாம் சுமந்திரன் அவர்களுக்கு மிக அன்போடு சொல்லிக் கொள்கிறேன், தமிழ் மக்களின் பிரதிநிதியாக நீங்கள் உலா வருகிற நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், your days as a representative of our people are being numbered. எங்களுடைய மக்களின் பிரதிநிதியாக நீங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிற அந்த நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. சுமந்திரனை நாங்கள் சும்மா விட போவதில்லை, சாணக்கியனை நாங்கள் சும்மா விட போவதில்லை. எங்கள் தமிழ் மண்ணின் எந்த மாவட்டத்தில் இந்த சுமந்திரனோ சாணக்கியனோ போட்டியிட்டாலும் அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். துணிந்து அவர்கள் இறங்கட்டும். இறங்குவார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஒருவேளை சுமந்திரன் சஜித் வெற்றி ஈட்டினால் தேசிய பட்டியலூடாக சஜித்தினுடைய அணியின் சார்பிலே பாராளுமன்றத்திற்கு கூட வரக்கூடும். அதாவது மானத்தை காப்பாற்றுவதாக இருந்தால் ஒருவர் முழுமையாக காப்பாற்றுவார். கொஞ்சம் அந்த விடயத்திலே சமரசம் செய்து கொள்ள வெளிக்கிட்டால் அது எங்கே போய் முடியும் என்பது மக்களுக்கு தெரியும். சுமந்திரன் விடயத்தில், சாணக்கியன் விடயத்தில் அதுதான் நடக்க தொடங்கியிருக்கிறது. இங்கே அவர்களை பற்றி அதிகம் பேசிக் கொண்டிருப்பதிலே அர்த்தமில்லை. அடக்கி ஒடுக்கப்பட்ட ஒரு அடிமை தேசம் விடுதலைக்காக துடித்திருக்கிறது. தனது இளங்குருத்துக்கள் ஆயிரக்கணக்கிலே இந்த 30 வருஷ கால யுத்தத்திலே கருகி போறதை மறந்து விடாமல் அது தன் சுதந்திர வேட்கையை தெரிவித்திருக்கிறது. தன் சொந்த மண்ணிலே தனக்கு சுதந்திர ஆட்சி அது முடியாவிட்டால் சுயாட்சி வேண்டும் என்ற அடிப்படையிலே அதனுடைய தேசிய அபிலாஷை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது. ஒரு காலத்திலே நாங்கள் இதே இணைப்பாட்சியை, இதே சுயாட்சியை கேட்டோம், அது மறுக்கப்பட்டது. பின்னர் அது தனிநாட்டு கோரிக்கையாக பேரெழுச்சி பெற்றது, ஆயுத போராட்டமாக அது எழுச்சி பெற்றது. ஆயினும் ஸ்ரீலங்கா அரசு ஆரம்பத்திலே
திக்கு முக்காடி கொண்டிருந்த ஸ்ரீலங்கா அரசு, தொடர்ந்து போர் முனையிலே வெற்றிகள் பெற முடியாமல் தவித்து கொண்டிருந்த ஸ்ரீலங்கா அரசு, காலப்போக்கிலே எங்கள் தேச விடுதலை போராட்டத்திலே ஏற்பட்ட சில எதிர்பாராத திருப்பங்களை மிக ராஜதந்திர ரீதியாக பயன்படுத்தி இந்தியாவுக்கும் எங்களுக்கும் ஏற்பட்ட அந்த இடைவெளியையும் பயன்படுத்தி மேற்கு நாடுகளின் உதவியையும் பெற்று இந்தியா மூலமே யுத்தத்தையும் நடாத்தி ஈட்டிலே முள்ளிவாய்க்காலிலே வெற்றி கண்டது. ஆனால் முள்ளிவாய்க்கால் முடிவல்ல என்று தமிழினம் உறுதி கொண்டிருக்கிறது. அடக்கப்பட்ட ஒரு தேசம் விடுதலை பெற தீர்மானித்து விட்டால் எந்த தடையும், நண்பர்களே, எந்த தடையும் என் சகோதர சகோதரிகளே நின்று பிடிக்க முடியாது. முக்கியமானது இந்த விடயத்திலே அந்த தேசத்தினுடைய உறுதி, தீர்மானம். ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை உண்டு, டிட்டர்மினேஷன் இஸ் half the battle. ஒரு போராட்டத்திலே போரிடுகிற தரப்பினுடைய உறுதி, மன உறுதி, தீர்மானம், அதுதான் போரின் அரை பகுதி. அந்த அரைப்பகுதி தொடர்ந்து எங்களிடத்தால் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எங்கள் நீண்ட போராட்டத்திலே, எங்கள் நீண்ட வரலாற்றிலே பல தடவைகள் வீழ்ந்திருக்கிறோம். பல தடவைகள் நண்பர்களே நாங்கள் வீழ்ந்திருக்கிறோம். எல்லாளன் காலத்தில், பின்னர் வந்த 5 பாண்டியர்களின் காலத்தில், 9ஆம் நூற்றாண்டில் ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லவரின் காலத்தில் கூட நாங்கள் விழுந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் மீண்டும் எழ தவறியதில்லை. 9ஆம் நூற்றாண்டிலே விழுந்தவர்கள் 10ஆம் நூற்றாண்டிலே, 11ஆம் நூற்றாண்டிலே, 12ஆம் நூற்றாண்டிலே, 13ஆம் நூற்றாண்டிலே நாங்கள் எழுந்து நிமிர்ந்திருந்தோம். இங்கே ஒரு தமிழ் ராஜ்யம் இருந்தது, எங்கள் மண்ணிலே இருந்தது. அது வடக்கை மாத்திரமல்ல, அதன் எல்லைப்புறத்தின் காவல் அரண்களாக அமைந்திருந்த வன்னிமைகளையும் உள்ளடக்கி வடக்கே நெடுந்தீவில் இருந்து மேற்கே பொத்துவில் வரையிலே மேற்கே மன்னாரையும் உள்ளடக்கி கிழக்கே பொத்துவில் வரையிலே பறந்து விரிந்திருந்தது. சிங்கள அரசுகளிடமிருந்து திரை புறப்பட்டது. அந்த காலத்திலே வெளிநாட்டில் இருந்து இங்கு வந்த பல யாத்ரீகர்கள் தமிழ் ராஜ்யத்தினுடைய கொடி தாங்கிய கப்பல்கள் சிங்கள துறைமுகங்களிலே தரித்து நின்றதை, வரி வசூலிப்புக்காக தரித்து நின்றதை தங்கள் வரலாற்று குறிப்புகளிலே சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். சிங்கள அரசு தன்னுடைய தலைநகரையே குருநாகல, தம்பதனிய, ஜாப்பாகுவென அடிக்கடி மாற்றி கடைசியில் சேரும் சகதியில் நிறைந்த ஜெயவர்தனபுரம் என்று இப்பொழுது அழைக்கப்படுகிற கோட்டை பிரதேசத்துக்கு கொண்டு போகிறது. ஏன் தெரியுமா நண்பர்களே? நீண்ட பல மைல்கள் தூரத்திற்கு சதுப்பு நிலமாக இருந்த அந்த பிரதேசத்தின் நடுவிலே கோட்டை அமைத்து கொண்டால் தமிழ் மன்னனுடைய படைகள் அதிலே நடந்து அணிதிரண்டு மார்ச் பண்ணுகிற என்று சொல்வார்களே, இராணுவ அணிவகுப்பாக வந்து தங்களை எதிர்கொள்ள முடியாது என்பதற்காகத்தான் தலைநகரம் கோட்டைக்கு மாற்றப்பட்டது. அந்த கோட்டையைத்தான் பெரும் வரலாற்று பொக்கிஷமாக கருதி ஜார் ஜெயவர்தன 78 பாராளுமன்றத்தையே அங்கே நகர்த்தினார். இலங்கை பாராளுமன்றம் அங்கே தான் இருக்கிறது. மழை காலத்திலே பாராளுமன்றத்துக்குள்ளே சில சந்தர்ப்பங்களிலே வெள்ளம் புகுந்ததை என்னுடைய நல்ல நண்பர்கள் சித்தார்த்தன் அண்ணா அவர்களும் தம்பி பிரேமச்சந்திரன் அவர்களும் கூட நேரடியாக அறிந்திருந்தார். இப்படி இருந்தது வரலாறு. இப்படித்தான் எங்கள் வரலாறு இருந்தது. போர்த்துகேயர்கள் வந்த பொழுது 3 அரசுகள் இங்கே இருந்தன. ஒன்று எங்களுடைய அரசு பாண்டிய பேரரசு தென்னிந்தியாவிலே வீழ்ந்த பிறகும் அந்த பாண்டிய மண்ணின் பிரதிநிதி யாழ்ப்பாண மண்ணின் தமிழ் அரசின் மன்னனாக அரசோச்சினான். சங்கிலியன் என்பவன் கற்பனை அல்ல, சங்கிலி குமாரன் கற்பனை அல்ல. இந்த இலங்கை தீவிலே போர்க்களத்திலே வஞ்சகத்தாலே தோற்கடிக்கப்பட்டு கைவிலங்கிடப்பட்டு வெளிநாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு இந்தியாவின் கோவா மாநிலத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவன் தமிழ் ராஜ்யத்தின் கடைசி மன்னன் சங்கிலி குமாரன் என்றுதான் வரலாறு கூறுகிறது. முதலாம் சங்கிலி தோற்கடிக்கப்பட்டான், தூக்கிலே தொங்கினான். 2ஆம் சங்கிலி போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டு வெளிநாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. எங்கள் தேசிய அபிலாஷைகள் நீண்ட வரலாறு கொண்டவை, இந்த மண்ணோடு கலந்து விட்டிருப்பவை. எங்களுடைய இளம் குருத்துக்கள்
இந்த தேசிய அபிலாஷைகளுக்காக வீரம் சரிந்த போராட்டத்தை நடத்தி மறக்க முடியாத வரலாற்றை தங்கள் இரத்தத்தால் எழுதிவிட்டு போயிருக்கிறார்கள். அந்த வரலாற்றுக்கு நாங்கள் துரோகம் செய்ய முடியாது, அந்த தியாகத்துக்கு நாங்கள் துரோகம் செய்ய முடியாது. இன்றைக்கு கூட தம்பி திலீபனுடைய நிலவஞ்சலிக்கு தடை கட்டளை கேட்டு யாழ்ப்பாண போலீஸ் பொறுப்பதிகாரியின் சார்பிலே யாழ்ப்பாண நீதிமன்றத்திலே தம்பி மணிவண்ணனுக்கு எதிராகவும், தம்பி உண்மையை சொல்ல வேண்டும், தம்பி செல்வராஜா கஜேந்திரனுக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கிலே தம்பி மணிவண்ணனுக்காக ஆஜராக போன நான் சட்டத்திறனிகள் குழாமோடு அவருடைய சொந்த சகோதரன் உட்பட பல சட்டத்திறனிகளோடு தம்பி செல்வராஜா கஜேந்திரன் கிளிநொச்சிக்கு போயிருக்கிறார் ஒரு வழக்குக்காக காரணத்தினாலே அவருக்காக ஆஜரான கனிஷ்ட சட்டத்திறனியின் சம்மதத்தோடு அவருக்கும் சேர்த்து ஆஜராகிறது. வழக்கு நீங்கள் வழிபாட்டு அஞ்சலி நிகழ்வுகளை முன்னெடுக்கலாம், ஆனால் தேர்தல் இருப்பதாலே தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுகிற வரையிலே ஊர்வலங்களை முன்னெடுக்கக்கூடாது, ஒலிபெருக்கிகளை சட்ட அனுமதி இல்லாமல் பாவிக்கக்கூடாது என்கிற கட்டுப்பாடுகளோடு அந்த வழக்கு முடிவுறுத்தப்பட்டிருக்கிறது. என்னுடைய கேள்வி எல்லாம் இதுதான் நண்பர்களே. எதற்காக திலீபனுக்கு அஞ்சலி செலுத்துகிற அந்த உரிமை ஒவ்வொரு வருடமும் மறுக்கப்படுகிறது? மைந்த இருந்தால் என்ன, கோதபாய் இருந்தால் என்ன, ரணில் விக்ரமசிங்க இருந்தால் என்ன, ஏன் மறுக்கப்படுகிறது? இங்கே தான் ஒரு உண்மை. அவர்கள் அனைவரும் இந்த விடயத்தில் தெளிவாக இருக்கிறார்கள், ஒன்றாக இருக்கிறார்கள். ஆனால் எங்கள் மத்தியில் உள்ள சில தப்பு பிறவிகள், அரசியலில் இருக்கிற சந்தர்ப்பவாத சதிகார கூட்டம், ஒன்றில் ரணில் விக்ரமசிங்க பின்னால் அல்லது இப்பொழுது சஜித் பிரேமதாஸ் பின்னால் வடக்கு கிழக்கிலே அணிவகுத்து நிற்கிற அந்த கூட்டம் இந்த உண்மையை தெரிந்து கொண்டு கூட தன் சொந்த நலனுக்காக சந்தர்ப்பவாத அரசியலை முன்னெடுக்கின்றது. நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது. நான் மிக தெளிவாக சொல்லுகிறேன், தீர்க்கமாக சொல்லுகிறேன், இதில் எந்த விதமான சரணாகதி என்ற பேச்சுக்கும் இடமில்லை. எங்கள் வரலாற்றில் அந்த பேச்சுக்கு இடம் இருந்ததே இல்லை, சமரசத்துக்கும் இடமில்லை. எங்களுடைய சுதந்திரம் அங்கீகரிக்கப்பட வேண்டும், எங்களுடைய சுய நிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே இலங்கை ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினால் நாங்களும் சம்மதிக்க தயார். இலங்கை ஒரு நாடாக இருக்கட்டும், தாராளமாக. ஒரே தலைநகரம் இருக்கட்டும், தாராளமாக. ஒரே தபால் தலை, ஒரே கரன்சி ரூபாய் நோட்டுகள், ஒரே தபால் சேவை, ஒரே விமான சேவை, ட்ரெயின் சர்வீஸ், தொடர் பேருந்து சேவை, பெரிய துறைமுகங்களில் நிர்வகிக்கிற நிலைமை எல்லாம் இருக்கட்டும். ஆனால் எங்கள் சொந்த மண்ணிலே எங்களுக்கு சுயாட்சி வேண்டும், எங்கள் பொருளாதாரத்தை நிர்வகிக்கிற அதிகாரம் வேண்டும், எங்கள் நிர்வாக கட்டமைப்பு எங்கள் கைகளிலே இருக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கு எங்கள் கைகளிலே இருக்க வேண்டும், எங்கள் மக்களின் பாதுகாப்பு எங்கள் கைகளில் இருக்க வேண்டும். இலங்கை வேண்டுமானால் ஐக்கிய நாடுகள் சபையிலே ஒரு தனி கதிரை இலங்கைக்கு. வெளிநாடுகளோடு இலங்கை விளையாடுகிற பொழுது கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ எந்த கோதாரியோ ஒன்றாக ஒரே டீமாக விளையாடலாம். ஆனால் உள்நாட்டுக்குள்ளே கனடாவில் இருப்பது போல, அமெரிக்காவில் இருப்பது போல, பெல்ஜியத்தில் இருப்பது போல, சுவிட்சர்லாந்தில் இருப்பது போல, ஆஸ்திரேலியாவில் இருப்பது போல, ஏன் இந்தியாவின் 28 மாநிலங்கள் தொடர்பிலும் இருப்பது போல எங்களுக்கு சுயாட்சி வேண்டும். அதை அவர்கள் தர தயார் என்றால் இந்த பிரச்சனை சமரசமாக தீர்க்கப்படும். அதற்கு அவர்கள் தயாரில்லை என்றால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, எங்களுக்கு தெரிந்த வழிகள் இல்லை, ராஜதந்திர வழியில். இன்றைக்கு எங்கள் பிரச்சனை உலக அரங்கின் கவனத்தை ஆக்கிரமித்திருக்கிற இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி எங்கள் தேசிய அபிலாஷைகளை நாங்கள் முன்னிறுத்தியே தீர வேண்டும். அதன் ஒரு அம்சம்தான் தம்பி அரியநேத்திரன் இங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்கள் தெளிவாக தீர்க்கமாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். உலகின் கண்களுக்கு முன்னாலே நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், நாங்கள் சுதந்திரத்தை நாடி நிற்கிறோம். அதை சுயாட்சியின் வடிவத்திலே ஸ்ரீலங்கா அரசு தர விரும்பினால் தாராளமாக சம்மதிக்கட்டும். இந்நிலையில் இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி கிடையாது. தெரிவுகள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த மட்டுப்படுத்தப்பட்ட தெரிவுகளிலே எங்கள் சுதந்திரத்தை வலியுறுத்தி நிற்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி கிடையாது.
ஆகவே தான் சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, இரவு நேரத்திலே காலம் கொஞ்சம் கடந்து சென்று விட்ட வேளையிலும் கூட உங்கள் அனைவருக்கும் முன்னாலே உரையாற்றுகிற இந்த சந்தர்ப்பத்திலே மிக தாழ்மையாக அன்பாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்வது எல்லாம் உங்கள் வாக்குகளே அல்ல, உங்கள் நண்பர்கள், அயலவர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள் அனைவருக்கும் சொல்லி நேரிலே பேச முடியாதவர்களோடு அலைபேசி ஊடாக, தொலைபேசி ஊடாக நீங்கள் தொடர்பு கொண்டு இங்கே சங்கு சின்னத்துக்கு நேரே 21ஆம் தேதி எமது மக்கள் இந்த செந்தமிழ் மண்ணில் மாத்திரமல்ல, இந்த மண்ணுக்குரிய மக்கள் தென்னிலங்கையிலே எங்கு வாழ்ந்தாலும், கொழும்போ அதன் சுற்றுப்புறங்களோ அல்லது வேறு எங்கு வாழ்ந்தாலும், இந்த செந்தமிழ் மண்ணுக்குரிய மக்கள் தம்பி அரியநேத்திரன் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற இந்த சின்னத்திற்கு, சங்கு சின்னத்திற்கு வாக்களிப்பதன் ஊடாக எங்கள் நிலைப்பாட்டை உறுதியோடு நிலைநிறுத்துகிறோம் என்பதை உலகுக்கு அறிவிக்க வேண்டும். நாங்கள் தொடர்ந்து செல்வோம், ஒற்றுமையாக செயல்படுவோம், உறுதியோடு செயல்படுவோம். அலைகளை வெறும் கைகளாலே யாரும் நிறுத்திவிட முடியாது. தமிழ் தேசிய அபிலாஷைகளை எந்த ஸ்ரீலங்கா அரசும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. நன்றி நண்பர்களே, நன்றி சகோதர சகோதரி.